Hello friends, welcome to Mac Media. நான் வெற்றி. இதோட நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம Linux Mint 21.3 Virginia வெர்ஷனோட டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டாலேஷன் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். Linux Mint 21.3 Virginia பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி ஒரு 3 டேஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பர் அதாவது ஜனவரி 12th 2024ல தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ரிலீஸ் பண்ணி 3 டேஸ் தான் இருக்குது. நான் வந்து முன்னாடி வீடியோ போட்டிருக்கணும், கொஞ்சம் ஒர்க் டைட்டில் நான் போட முடியல. அன்றைக்கே நான் இப்போ அடுத்த நாள் ரிவ்யூ போட்டிருப்பேன். நான் லினக்ஸ் மின்ட் வந்து என்னோட பிரைமரி ஓஎஸ், என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து லினக்ஸ் மின்ட் சின்னமான் எடிஷன் தான். இப்போ வந்து நம்ம வந்து லினக்ஸ் மின்ட் அதாவது டவுன்லோட் பற்றி பார்க்கலாம். லினக்ஸ் மின்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களோட ப்ரௌசரில் linuxmint.comனு கொடுங்க. நான் அதோட சைட்டோட யூஆர்எல் லிங்க்கு நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக லினக்ஸ் மின்ட்டோட சைட்டுக்குள்ளே வந்துடலாம். வெர்ஜீனியா லினக்ஸ் கோட் நேம் லினக்ஸ் மின்ட் 21.3ஓட கோட் நேம் பார்த்தீங்கன்னா வெர்ஜீனியா. இந்த லினக்ஸ் மின்ட் 21.3ல பார்த்தீங்கன்னா சின்னமான் வெர்ஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஃபைல் மேனேஜர் அப்டேட் பண்ணியிருக்காங்க, நிறைய பக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் லினக்ஸ் கர்னல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷனில் என்ன கர்னலோ அதே கர்னல் தான் இதில் இருக்கிறது. இப்போ வந்து நம்ம வந்து டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் போயிடலாம். டவுன்லோட் ஆப்ஷன்ஸில் லினக்ஸ் மின்ட் ரெக்கமெண்டேஷனில் இருக்கும், அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் லினக்ஸ் மின்ட் வந்து சின்னமான் எடிஷன், மேட் எடிஷன், மூணாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்எஃப்சி எடிஷன் சொல்லிட்டு 3 எடிஷனில் கொடுத்துருக்காங்க. என்னோட பெஸ்ட் சாய்ஸ் சின்னமான் எடிஷன். யூஸ் பண்ணுறது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்னமான் எடிஷன். இங்கே டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், டவுன்லோட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் டவுன்லோடோட சைஸ் 2.9 GB கிட்ட இருக்குது. சம்திங் கிட்ட வந்து 3 GB 3.1 GB கிட்ட இருக்கும், வந்துடும் டவுன்லோட் ஆச்சுன்னா. நீங்கள் டோரண்ட் மூலிமா டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டோரண்ட் மூலிமா டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஏன்னா மொபைல் இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா 1 GB 1.5 GB 2 GB தான் லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 times 3 டேஸில் 2 டேஸ் ஆகும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. மொபைலில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நெட்டு வந்து அதுக்குன்னு டேட்டா ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதாவது டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வந்து டோரண்ட் மூலிமா டவுன்லோட் பண்ணிடுங்க. சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் டோரண்ட் வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்காரம் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மின்ட் வந்து ஒரு ஐஎஸ்ஓ ஃபைலில் தான் இருக்கும். அதாவது லினக்ஸ் மின்ட் ஐஎஸ்ஓ ஃபைல் இருக்கும், அது வந்து நம்ம டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு மீடியேட்டர் வேணும். மீடியேட்டர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அதாவது யூஎஸ்பி வேணும். அதாவது மினிமம் 4 GBக்கு மேலே இருக்கணும். இப்போ 4 GB 8 GB யூஎஸ்பியில் 16 GB தான் இருக்குது. 8 GB வருது, 4 GB யூஎஸ்பி இப்போ கிடையாது. அதனால் யூஎஸ்பி வந்து நீங்கள் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூஃபஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டூல் வேணும். இந்த ரூஃபஸ் டூல் மூலிமா தான் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க லினக்ஸ் மின்ட் ஐஎஸ்ஓ ஃபைலாக இருக்கும், அதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணிட முடியாது. நம்ம யூஎஸ்பி மூலிமா இன்ஸ்டால் பண்ணணும். அந்த யூஎஸ்பியை பூட்டபிள் யூஎஸ்பியாக கன்வெர்ட் பண்ணணும், அதாவது யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம விண்டோஸ் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ரூஃபஸ் வந்து பெஸ்ட் சாய்ஸ். இந்த ரூஃபஸ் மூலிமா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற ஓஎஸை பூட்டபிள் யூஎஸ்பியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ரூஃபஸ் மூலிமா யூஎஸ்பி பூட்டபிள் யூஎஸ்பியை மாற்றுறப்போ பார்ட்டிஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா எம்பிஆரில் இருக்கும் டிஃபால்ட்டாக. செலக்ட் பண்ணிவிட்டு ஜிபிடியில் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம வந்து யூஎஃப்ஐ மோடில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். யூஎஃப்ஐ 5 செட்டிங்ஸில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதனால் பார்ட்டிஷன் ஸ்கீம் மட்டும் ஜிபிடியில் கொடுத்துருங்க. இது இல்லாத பார்த்தீங்கன்னா மேக் யூசர்ஸ் அதர் லினக்ஸ் டிஸ்டோஸ் பார்த்தீங்கன்னா பெலனா எச்சர்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் மூலிமா நீங்கள் மேக் யூஸராக இருந்தாலும் சரி, விண்டோஸ் யூஸராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் லினக்ஸ் யூஸராக இருந்தாலும் சரி, பெலனா எச்சர் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் 3 ஓஎஸுக்குமே அவைலபிளாக இருக்குது. இது மூலிமா எனி லினக்ஸ் ஓஎஸை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். யூஎஃப்ஐ மூலிமா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஆப்ஷன் போதும். விண்டோஸ் யூஸர் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபஸ் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரூஃபஸ் வந்து சைஸ் ஜஸ்ட் வந்து 3 MBக்குள்ளே தான் இருக்கும். பட் பெலனா எச்சர் 100 MB கிட்ட இருக்கும். நீங்கள் மேக் யூசர்ஸ் எல்லாம் நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணணும் அதர் கம்ப்யூட்டர்லன்னா பெலனா எச்சர் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஓஎஸை டவுன்லோட் பண்ணிட்டோம். அதை ரூஃபஸ் மூலிமாவோ பெலனா எச்சர் மூலிமாவோ நம்ம பூட்டபிள் யூஸை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த பென்ட்ரைவ் இன்சர்ட்டில் இருக்கட்டும். இன்சர்ட்டில் இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்பியை இன்சர்ட் பண்ணிவிட்டு சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா நான் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துட்டேன். என்னோடய பூட் மெனு பார்த்தீங்கன்னா F12. ஸோ நான் F12 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஐ சாண்டிஸ்கன் இருக்கு பாருங்கள், அதுதான் என்னோட யூஎஸ்பி. அதில் நான் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மின்ட் 21.3 போட்டு வச்சுருக்கேன், அதாவது பூட்டபிள் யூஎஸ்பியை மாற்றி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட பயாஸ் செட்டிங்ஸ் போயிடுங்க. இதுதான் என்னோட பயாஸ் செட்டிங்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பூட்டுன்ற இருக்கிற ஆப்ஷன்ஸில் கீழே பாருங்கள் பூட் மோட் செலக்டரில், அதாவது இங்கே பாருங்கள் பூட் மோட் செலக்டரில் யூஎஃப்ஐயில் எனபிள் இருக்குது. ஸோ இதை வந்து யூஎஃப்ஐ வந்து எனபிள் கொடுத்துருங்க.
சம் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பயாஸ்க்கு அதாவது மதர் போர்டு ப்ராசஸர் இதுக்கு தகுந்த மாதிரி பயாஸோட செட்டிங்ஸ் எல்லாம் மாறும். என்னோட இன்டெல் கோர் i5 ப்ராசஸரில் இந்த மாதிரி தான் இருக்குது பயாஸு. ஸோ இதில் வந்து யூஎஃப்ஐ மோடில் எனேபிள் கொடுத்துடணும். லெகசியில் இருந்தால் லெகசியில் சம் ஓல்டு கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா லெகசியில் இருக்கும். ஓல்டு கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கம்ப்யூட்டர் அந்த Pentium 4 கோர் டிடிஓலாம் பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஐ மோடில் சப்போர்ட் பண்ணுறதில்ல லினக்ஸ் ஓஎஸ். அதனால் வந்து லெகசியில் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. லெகசியில் இன்ஸ்டால் பண்ணுறப்போ சம் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி லெகசியில் இன்ஸ்டால் பண்ணுறப்போ நீங்கள் பூட்டபிள் எஸ்யூ மாற்றுறப்போ ரூஃபஸ் மூலிமா லெகசி பயாஸில் கொடுக்கணும். அதாவது எம்பிஆரில் கொடுக்கணும். எம்பிஆரில் கொடுத்தீங்கன்னா லெகசியில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஜிபிடியில் கொடுத்தோம். அதனால் யூஎஃப்ஐயில் கொடுத்து எனேபிள் கொடுத்துருங்க. ஏன்னா யூஎஃப்ஐயில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் அண்ட் ரீசெட்டில் இருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன். அப்படியே கொடுத்துருங்க, என்டர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ ரீஸ்டார்ட் ஆகிறப்போ இப்போ வந்து நம்ம பென் டிரைவரில் போயிடலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷனில் யூஎஃப்ஐ சாண்டிஸ்க்னு இருக்குது. அதில் கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். இதை பாருங்கள், ஸ்டார்ட் லினக்ஸ் மின்ட்னு இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக பூட் ஆகிடும். அப்படிலாம் என்டர் கொடுத்துருங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் இருக்கும். அது வந்து டிஸ்பிளே ப்ராப்ளம். ஸோ என்னோட ஸ்க்ரீன் டிஸ்பிளே ப்ராப்ளம். அதை வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மின்ட் சின்னமான் ஓஎஸ் வந்து லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், சிஸ்டமில் அதாவது டெஸ்க்டாப்லேயே பாருங்கள் இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணியிருக்கேன் என்னோட மொபைலில். அதனால் ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஓஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்லைனில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன் நெட்டு கனெக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். என்னோட ஒய்ஃபை பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுத்துட்றேன். பாருங்கள், கனெக்ட் ஆகிடுச்சு. இப்படி கனெக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதால என்ன ஆகும்னா, இன்ஸ்டால் பண்ணுறப்பே லாங்குவேஜ் பேக்கேஜஸ் மல்டிமீடியா கோடெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். இல்லைன்னா நம்ம வந்து ஆஃப்லைனில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேக்கேஜ் மல்டிமீடியா கோடெக்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ரீஜனை வந்து நம்ம டைம் ஜோனை செட் பண்ண தேவையில்ல. நெட்டை கனெக்ட் பண்ணிக்கிறதுனால நம்ம டைம் ஜோன் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். இப்போது பாருங்கள், நம்ம டெஸ்க்டாப்லேயே பாருங்கள் இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட்னு இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணோம்னா இன்ஸ்டாலர் விண்டோ வந்துருச்சு. இதில் பாருங்கள் வெல்கமில் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் இருக்குது. அப்படியே இருக்கட்டும். அப்படியே வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. கீபோர்ட் லேஅவுட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கிலீஷ் யூஎஸில் இருக்குது, இங்கே இங்கிலீஷ் யூஎஸில் இருக்குது. அப்படியே இருக்கட்டும். அப்படியே வந்து கண்டினியூ கொடுத்துருக்கோம். செகண்டரி கீபோர்டு வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி ரிவ்யூவில் பார்க்கலாம். அப்படியே வந்து நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். இதில் பாருங்கள் என்னோட நெட்வொர்க்குக்கு வந்து அதாவது என்னோட வைஃபை நெட்வொர்க் காட்டியிருக்கு. ஸோ அதில் கொடுத்துட்டு ஏன்னா நான் வந்து நெட்டை வந்து வைஃபை பாஸ்வேர்ட் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஹாட்ஸ்பாட் மூலிமா கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் கொடுத்துட்டு நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். பாருங்கள் இன்ஸ்டால் மல்டிமீடியா கோடெக்ஸில் எனேபிள் கொடுத்துருங்க. செக் மார்க்கில் செக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இதில் பாருங்கள் 2 ஆப்ஷன் காட்டியிருக்கு. எரஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட் இருக்குது. ஆனால் நம்ம ஹார்ட் டிஸ்க்கு வந்து என்னோட ஹார்ட் டிஸ்கில் பார்ட்டிஷன்ஸ் எதுவும் காட்டல, எம்டியாக தான் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன். இதில் ஹார்ட் டிஸ்கில் ஏற்கனவே ஓஎஸ்லாம் வச்சுருந்தோம்னா 3 ஆப்ஷன் இல்லை 4 ஆப்ஷன் காட்டும். எரஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் எரஸ் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆகிடும். சம்திங் எல்ஸில் கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து பார்ட்டிஷன் வந்து க்ரியேட் பண்ணணும். அதனால் நம்ம வந்து பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது எப்பவுமே கொஞ்சம் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அதனால் நான் சம்திங் எல்ஸில் கொடுத்துட்டு நான் கண்டினியூ கொடுக்குறேன். உங்களுக்கு பார்ட்டிஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தால் ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருங்க. நான் வந்து ஏற்கனவே இருக்கிற என்னோட ஆர்டிஸ்டில் இருக்கிற பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் இங்கே காட்டியிருக்கீங்களா? ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துக்கலாம். பாருங்கள், டெலீட் பண்ணியாச்சு. எங்கிட்ட இருக்கிறது 128 GB எஸ்எஸ்டி இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 1,28,035 MB காட்டியிருக்கு. MB கணக்கில் தான் காட்டும். இப்போ வந்து நம்ம பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணணும். அதனால் ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்குது. அப்படியே ப்ளஸ் ஐக்கானை கொடுங்க. அப்படினாலும் இந்த ஃப்ரீ ஸ்பேஸை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் பார்ட்டிஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு டேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு பிரிக்க வேண்டிய பார்ட்டிஷன் யூஎஃப்ஐ மோடில் இன்ஸ்டால் பண்ணுறதுனால யூஎஃப்ஐ பூட் செலக்டருக்கு ஒரு 512 MB கொடுக்கணும். அதனால் அந்த 512 MB நான் வந்து முதல்ல கொடுத்துறேன். ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணதும் பூட் லோடர் தான் இன்ஸ்டால் ஆகும். அதுக்காக 512 MB கொடுத்துட்டு யூஸ் ஆஸை செலக்ட் பண்ணிவிட்டு யூஎஃப்ஐ சிஸ்டம் பார்ட்டிஷனில் கொடுத்துடலாம். இதுதான் நம்மளோட பூட் பார்ட்டிஷன். நம்ம யூஎஃப்ஐ பூட் லோடர் வந்து இதெல்லாம் இன்ஸ்டால் ஆகும். இந்த பார்ட்டிஷனில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. பாருங்கள்,
/div/sda1 EFA இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்மளோட பார்ட்டிஷன், பூட் பார்ட்டிஷன். அகைன் ஃப்ரீ ஸ்பேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ரெண்டாவது பிரிக்க வேண்டிய பார்ட்டிஷன் ரூட் பார்ட்டிஷன் பிரிக்கணும். ரூட் பார்ட்டிஷன் பிரிச்சுக்கலாம். ரூட் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணணும். ஸ்வாப் பார்ட்டிஷன் அடிஷ்னல் ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாப். அதனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்வாப்பை கிரியேட் பண்ணிக்கிறேன். 4100 MB கொடுத்துட்றேன். யூசர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்வாப் ஏரியா கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். அகைன் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ரூட் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணலாம். நம்ம ரூட் பார்ட்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகும். விண்டோஸில் சொல்லக்கூடிய சி டிரைவ்னு சொல்லிக்கலாம். யூசர்ஸில் ext4 ஜெர்னலைசிங் ஃபைல் சிஸ்டம் இருக்குது. அப்படியே இருக்கட்டும். மவுண்ட் பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் கொடுத்துடலாம். இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரூட் பார்ட்டிஷன் கொடுத்துட்றேன். கொடுத்ததும் ஓகே கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து UEFI பார்ட்டிஷன், பூட் பார்ட்டிஷனுக்காக 512 MB கொடுத்தது 510 MB காட்டியிருக்கு. ரெண்டாவது ஸ்வாப் பார்ட்டிஷன் அடிஷ்னல் ரேம் மெமரி 4100 MB கொடுத்துருந்தோம், 4099 MB காட்டியிருக்கு. மீதி இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் ரூட் பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். ரூட் பார்ட்டிஷன் சிம்பிள் வந்து ஸ்லாஷ் தான். ஃபைல் சிஸ்டம் வந்து ext4 கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் வெர்ஷன் லினக்ஸ் மின்ட் இன்ஸ்டாலரில் பார்த்தீங்கன்னா பூட் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிவிட்டு, அதாவது UEFI பூட் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிவிட்டு ரெண்டாவது ரூட் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணியிருப்பேன். மூணாவது தான் பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுவேன். சம் ஓஎஸில் பார்த்தீங்கன்னா ஹோம் பார்ட்டிஷன் சொல்லிட்டு ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிப்பேன். ஹோம் பார்ட்டிஷன் எதுக்காகனா ஹோம் பார்ட்டிஷனில் தான் நம்ம டெவலப் பண்ணுற ஃபைல்ஸ், சேவ் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாம் ஹோம் பார்ட்டிஷனில் தான் இருக்கும். ஹோம் பார்ட்டிஷன் நம்ம கொடுக்கலனாலும் நோ ப்ராப்ளம். இந்த ext நம்ம ரூட் பார்ட்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகும். இந்த ஓஎஸ் ஃபைல் சிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த ஃபைல் சிஸ்டம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் நீங்கள் யூசர் நேம் கொடுத்துருக்குற நேம்லேயே ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிட்டு அது மூலிமா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோம் பார்ட்டிஷன் வந்துடும். அதனால் நம்ம வந்து ஹோம் பார்ட்டிஷன் நம்ம கொடுத்தாலே கொடுக்கலாம், இல்லைனாலே விட்டுறலாம். ஹோம் பார்ட்டிஷன் கொடுக்கறதுனால ஹோம் பார்ட்டிஷன் கொஞ்சம் ஸ்பேஸ் போயிடும், ரூட் பார்ட்டிஷன் கொஞ்சம் ஸ்பேஸ் போயிடும். ரெண்டுமே ஒரே இதில் இருக்கிறதுனால இருக்கிற எல்லா பார்ட்டிஷனுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஹோம் பார்ட்டிஷன் கொடுக்காம இப்படி கொடுத்தோம்னா. ஆனால் நான் வந்து ஹோம் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணலை. ஜஸ்ட் வந்து 3 பார்ட்டிஷன் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். EFI பார்ட்டிஷன், ஸ்வாப் பார்ட்டிஷன் அண்ட் ரூட் பார்ட்டிஷன் கொடுத்துட்டு கீழே பாருங்கள் டிவைஸ் ஃபார் bootloader இன்ஸ்டாலேஷனில் என்னோட ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இங்கே பாருங்கள் /dev/sda1 EFIன்னு இருக்கு பாருங்கள். இதுதான் என்னோட பூட் பார்ட்டிஷன். இதில் தான் பார்த்தீங்கன்னா bootloader வந்து இன்ஸ்டால் ஆகணும். அதனால் இந்த இடத்துல என்னோட பார்ட்டிஷனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் /dev/sda1 இங்கேயும் /dev/sda1 இந்த பார்ட்டிஷன் இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா bootloader இன்ஸ்டால் ஆகணும். அதை தான் இங்கே அதே செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இன்ஸ்டால் கொடுத்துடலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு சம்மரி மாதிரி நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துடலாம். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா வேற அறிவில் டைம் ஜோனில் நம்ம இந்தியாவை கொடுங்க. மேப்பில் இந்தியாவை இருக்கும். நெட்டை கனெக்ட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். இதில் செலக்ட் ஆகலை, பரவாயில்ல. மேப்பில் இந்தியாவை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கொல்கத்தான் இருக்கும். இதுதான் நம்ம டைம் ஜோன். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா யுவர் நேமில் உங்களோட நேம் கொடுக்கணும். எனி நேம் கொடுக்கலாம். எனி நேம் உங்கள் நேமோ உங்கள் சேனல் நேமோ எனி நேம் கொடுக்கலாம். உங்களோட பர்சனல் நேம் எனி நேம் வேணும் கொடுக்கலாம். நான் வந்து யூசர்னு கொடுத்துட்றேன். கம்ப்யூட்டர் நேம் யூசர் நேம் இருக்கட்டும், பிக் யூசர் நேம் இருக்கும், அதுவும் யூசர் நேம் இருக்கட்டும். இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக கூட கொடுத்துக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். சூஸ் பாஸ்வேர்டில் எனி கொடுத்துருங்க. நான் ஒரு 4 டிஜிட் கொடுத்துட்றேன். அதே கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டில் இங்கே என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதே இங்கே கொடுத்துருங்க. ஸோ இங்கே நம்ம யூசர் நேம் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, இந்த யூசர் நேமில் தான் பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டமில் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகும். அதுக்குள்ளேயும் யூசர் நேம் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிட்டு அதுதான் நமக்கு வந்து ஹோம் பார்ட்டிஷனாக நம்ம வந்து காட்டியிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து ஹோம் பார்ட்டிஷன் வந்து கிரியேட் பண்ணலை. ரூட் பார்ட்டிஷனில் இந்த யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிடும். அதுக்காக நம்ம ஹோம் பார்ட்டிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக தான் அவசியம் இல்லாமல் இல்லை. இப்போ வந்து நம்ம யூசர் பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு ரெக்யூர்மை பாஸ்வேர்ட் டு லாகின்ல இருக்குது, அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அப்போ தான் சிஸ்டம் ஆன் பண்ணுறப்போ இந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுற மாதிரி வரும் லாகின் விண்டோவில். அதுதான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இல்லை லாகின் ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டீங்கன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா விண்டோ வந்துடும். ஓப்பன் ஆகிட்டு சிஸ்டம் ஆன் பண்ணுறப்போ டைரெக்டாக விண்டோ வந்துடும். அப்படி வேண்டாம். அதனால் ரெக்யூர்மை பாஸ்வேர்ட் டு லாகின்ல கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். கொடுத்தது பாருங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி ஆகிட்டு இருக்கு. இது காப்பியாக இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன்.
பாருங்க இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இங்கே பாருங்க ரீஸ்டார்ட் நோன்னு இருக்கும். ஸோ ரீஸ்டார்ட் நோ கொடுத்துருங்க. சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனே சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆகிறப்ப ப்ளீஸ் ரிமூவ் த இன்ஸ்டாலேஷன் மீடியம் தென் ப்ரெஸ் சென்டர் இருக்கும். இன்ஸ்டாலேஷன் மீடியமை ரிமூவ் பண்ணணும், அதாவது யூஎஸ்பி ரிமூவ் பண்ணணும். ஏன்னா யூஎஸ்பியில் பூட்டபிள்ஸை மாற்றி அந்த பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துருங்க. சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆகிடுச்சு. இப்போ ஆன் ஆகுது. எதுவும் பண்ண வேண்டாம். பாருங்க லாகின் வந்துருச்சு. நான் என்னோட யூசர் நேம் வந்து யூசர்னு கொடுத்துருந்தேன். ஸோ அந்த யூசர் இங்கே வந்துருச்சு. இங்கே வந்து பாஸ்வேர்டு கொடுத்தேன். நான் வந்து 4 டிஜிட் பாஸ்வேர்ட்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த 4 டிஜிட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நான் என்டர் போகிறேன். என்டர் கொடுத்ததும் பாருங்க என்னோட சிஸ்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. வெல்கம் நோட்டும் வந்துருச்சு. லினக்ஸ் மின்ட்டோட வெல்கம் நோட்டு நம்ம நெட்டை கனெக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நெட்டை கனெக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணது பார்த்தீங்கன்னா மெனு பாரில் சவுண்ட் 20 இன்ஸ்டால் மல்டிமீடியா கோடெக்ஸ் ஆப்ஷன் வந்திருக்கு. பட் ஆனால் இந்த ஆப்ஷன் வராது. ப்ரீவியஸ் விஷன் வரைக்கும் இந்த ஆப்ஷன் வராது. ஏன்னா நம்ம வந்து நெட்டை கனெக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுனால. பட் ஆனால் இதில் வருது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக்னா, என்னோட மொபைல் ஹாட்ஸ்பாட் மூலிமா நான் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். மொபைலில் வைஃபை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு டேட்டாவை ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் இது வந்து ஆஃப்லைனில் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. நெட்டு கனெக்ட் ஆகியும், அதாவது ஒய்ஃபை கனெக்ட் ஆகியும் ஆஃப்லைனில் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இது என்னோட மிஸ்டேக் தான். மொபைலில் வந்து டேட்டாவை ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். அது என்னோட மிஸ்டேக். பட் ஆனால் இதனால் எரர் எதுவும் வராது. நம்ம நெட்டை கனெக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதா இந்த சவுண்ட் அண்ட் வீடியோவில் பாருங்கள் இன்ஸ்டால் மல்டிமீடியா கோடெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன்லாம் வந்திருக்காது. மல்டிமீடியா கோடெக்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இந்த நெட்டு கனெக்ட் ஆகாதனால தான் வைஃபை கனெக்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் மொபைலில் டேட்டா வந்து ஆன் பண்ணல. இன்டர்நெட்டை ஆன் பண்ணாதனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நெட்டே கனெக்ட் ஆகலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம டைம் ஜோன் செட் பண்ணுறப்போ வேறு வியூவில் ஆட்டோமேட்டிக்காக அதே செலக்ட் ஆகிருக்கணும். நெட்டு கனெக்ட் ஆகிருந்தால் அதனால தான் நமக்கு வந்து செலக்ட் ஆகலை. நம்ம வந்து மேனுவலில் தான் செலக்ட் பண்ணோம். அதாவது மேனுவலில் தான் மேப்பில் வந்து இந்தியாவை கொடுத்தோம், கொல்கத்தான்னு வந்தது. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மின்ட் 21.3 வெர்ஜீனியா விஷனை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நம்மளோட சிஸ்டமில் பாருங்கள் லினக்ஸ் மின்ட் 21.3 சினமான் எடிஷனாக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோ சந்திப்போம்.